எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம். நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம். இவ வந்து டான்சரு. நான் வந்து ஒரு காஸ்டியூம் எல்லாமே வச்சு ஒரு வீட்லயே பிசினஸ் பண்றேன். இவங்க எல்லாருமே எங்களோட பொண்ணுங்க. இதுவும் என்னுடைய எங்க அண்ணி. இவங்களும் வந்து பிசினஸ் பண்றாங்க, ஜுவல்ஸ் பிசினஸ் பண்றாங்க. நாங்க எல்லாரும் வருஷம் வந்து எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு மறுநாள் எங்களோட துக்கத்தை வெளிப்படுத்திட்டு நாங்க போறோம். எங்களோட ஐயம் வந்து இன்னும் நல்ல எங்களை நல்லா வச்சுக்கிற மாதிரி இந்த பொதுமக்கள் எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு தான் நாங்க தாலி கட்டி அறுப்போம். எங்களுக்கான பொது நல சுயநலம் எதுவுமே கிடையாது. பொதுமக்களுக்காக நாங்க வாங்கி ஒவ்வொரு காசு ஒவ்வொரு ரூபா எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் சேர்த்து வச்சு இந்த ஐயம் திருநாளை வந்து நாங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு நாங்க போறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சு வேண்டிட்டு போறோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அவங்கள பார்த்தா ஒரு இது இல்லாம இருக்கணும்னு மக்கள்கிட்ட நான் வேண்டுகோளா நான் வைக்கிறேன். எங்களை பார்த்தா ஒதுங்க வேண்டாம். நாங்களும் உங்களை வீட்டு பிள்ளை தான். உங்க வீட்டுல ஒரு சகோதரியா இருந்தா எங்களை ஏத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி பாருங்க, உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நீங்க சாப்பாடு கேட்டா கூட அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் எங்களுடைய மனசு, எங்களுடைய கேரக்டர் எல்லாமே. நீங்க தப்பா பார்க்க வேணாம், தப்பான கண்ணோட்டம் எங்க மேல வைக்க வேணாம். யாரோ ஒரு சில பேர் செய்வாங்க. ஆம்பளை பொம்பளைங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. திருடுறவங்க திருடுவாங்க, கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிப்பாங்க, வறண்டுறவங்க வறண்டுவாங்க. அதே மாதிரி எங்களையும் இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இருந்தாலும் எங்க சமுதாயத்துல 99% வந்து எல்லாருமே நல்லவங்க தான். சரிங்களா? அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இடத்துல அவங்கள தள்ளப்படுத தவிர மற்றபடி அவங்க செய்யணும்னு எதுவும் செய்ய கிடையாது. ஹாய், நான் சேலத்துல இருந்து திருநங்கை. என் பேர் வந்து ஹனி. நான் சேலத்துல இருந்து வரேன். அதே மாதிரியே இங்க வந்து கவர்மெண்ட்ல நான் என்ன வரேன் அப்படின்னா, எங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை. அதே மாதிரி போலீஸ் வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் இங்க இந்த க்ரௌடுக்கு அவங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சமா போலீஸ்காரங்க எக்ஸ்ட்ரா வேணும் எங்களுக்கு. அதே மாதிரியே பசங்க கொஞ்சம் ரொம்ப க்ரௌடா இருக்கிறதுனால எங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் வசதி, எங்களுக்கு போக்குவரத்து வசதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே வயசானவங்களும் இருக்காங்க இங்க இதுல, அவங்களாம் கொஞ்சம் நடந்தெல்லாம் வர முடியாது. இப்ப போலீஸ்காரங்க முன்னாடியே டென்ட் போட்டு உள்ள காரெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்தோம். நாங்க நடக்கிறதே ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேல நடந்துதான் வரோம் உள்ளார. அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து வசதி மட்டும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்வளோபடி விழுப்புரம் மக்களே, நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். திருநங்கை கனிஷ்கா பேசுகிறேன். இந்த விழுப்புரத்தோட கூத்தாண்டவர் கதையை பார்த்தீங்கன்னா மகாபாரத கதையிலேருந்து வந்திருக்கு. மகாபாரதத்தில் இவரில் ஒருவராக அர்ஜுனோட மகன் தான் கூத்தாண்டவர். அவர் வந்து போருக்கு போகும்போது அப்போ வந்து 3 பலி கேட்டாங்களாமா. அப்போ வந்து அவர் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் மகன் வந்து கூத்தாண்டவரோட கோரிக்கை வைக்கும் போது அந்த கோரிக்கையில வந்து அவர் 3 கோரிக்கை நிறைவேற்றினாதான் இது வந்து நீங்க மகாபாரத விதத்துல வின் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, என் தலையை வெட்டும் போது தலை மட்டும்தான் உயிரோட இருக்கணும், உடலால அழுகி போயிடணும், நான் இந்த திருவிழா முடிகிற வரையும் நான் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னது. செகண்ட் ஒன், நான் வந்து சாகும் போது என் மனைவி பக்கத்துல இருந்து எனக்கு அழுந்து எனக்கு தூக்க போடணும், இப்படி பண்ணா ஆத்மா சாந்தி அடைவும், அது ஒரு 2வது. தேர்ட் ஒன், இப்ப இந்த திருநங்கங்களா தாலியா இருக்கு அப்படி சொல்லும் போது ஒரு பெண்ணுன்றவ ஒரு ஆணை மனத்து ஒரு நாள் வந்து தாலியா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து கிருஷ்ணர் வந்து மோகினாவதார் எடுத்து திருநங்கையா மாறி அதுல இருந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த மகன் கூத்தாண்டவர் கல்யாணம் பண்ணி அப்புறம் அந்த ஒரு நாள் வாழ்க்கை அவர் கூட வாழ்ந்துட்டு அடுத்த நாள் தாலியா இருக்காரு. அதோட ஃபெஸ்டிவல் நோக்கமாக தான் நாங்க அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்க 8 வருஷமா அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேற்று வந்தோம். நேற்று காலையில் நாங்கள் தாலி கட்டு மணப்பெண் அலங்காரத்துல தாலி கட்டி அறுத்தோம், தாலி கட்டிக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் தாலியா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் எங்க சாமிக்காக நாங்கள் வாழ்ந்தோம், அடுத்த நாள் அவருக்காக நாங்கள் இந்த தாலியை அறுக்கிறோம். எல்லாமே சாமிக்காக நான் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டோம். எங்களுக்கு இங்க வந்து வசதி தேவைப்படுது. அது எப்படின்னா கழிப்பறை வசதி மெயினா தேவைப்படுது. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு அர்ஜென்ட் கூட ஒரு ஒதுங்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மேக்சிமம் டிராபிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. காவல்துறை கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி பசங்களும் கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியல. அந்த தொல்லைகள்லாம் இருக்குது. மற்றபடி வேற எந்த இது இல்லை. நாங்கள் சந்தோஷமா மன நிம்மதியோட தான் வந்தோம். பட் அந்த போக்குவரத்து வந்து நெரிசல் வந்து அதிகமாக அங்கே காணப்படுது. அது கொஞ்சம் வந்து காவல்துறை கண்காணிச்சு கட்டுப்படுத்துறது கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் கழிவறை வந்து இல்லாததால கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது. கழிவறை மெயினா முக்கியமா வேணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அண்ட் கூவாக மக்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட் என்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கு வணக்கம் விழுப்புரம் மக்களே.